Taste the Daily. சென்னை தீவுத்திடல் மைதானத்தை சுற்றியிருக்கும் 3.5 கிலோமீட்டர் சுற்றளவு சாலைகளில் 42 கோடி ரூபாய் செலவில் ஃபார்முலா 4 கார் பந்தய போட்டிகளை நடத்த திட்டமிட்டிருக்கிறது இந்த விடியா திமுக அரசு. ஏற்கனவே கடந்த ஆண்டு டிசம்பர் 9-10 ஆகிய தேதிகளில் கார் பந்தயம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டதோடு எக்கச்சக்க எதிர்ப்புகளும் கிளம்பியது. கார் பந்தயம் நடத்தப்படுவதற்கு எதிராக வழக்கும் தொடரப்பட்டது. காவிரிக்காக நீதிமன்றத்தில் வாதாடாத இந்த அரசு, நீட் தேர்வுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வாதாடாத இந்த அரசு கார் ரேஸ் நடத்த வேண்டும் என்று மட்டும் பகீரத பிரயத்தனங்களை எல்லாம் எடுத்து வாதாடி வரும் ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1 ஆகிய தேதிகளில் போட்டியை நடத்த சென்னை உயர்நீதிமன்றத்திடமிருந்து அனுமதியை வாங்கியிருக்கிறது. இந்த போட்டியை நடத்த 42 கோடி ரூபாயையும் ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் தமிழகத்தில் உள்ள கார் நிறுவனங்களுக்கு ஃபார்முலா கார் பந்தயத்தை சென்னை மாநகரத்தில் நடத்துவதற்காக ஸ்பான்சர்ஷிப் வேண்டி நேர்முக கடிதம் எழுதியிருக்கிறார். விடியா திமுக அரசின் இந்த நிர்பந்தத்தால் பல்வேறு தொழில் அமைப்புகள் கொதிப்படைந்திருக்கின்றன. ஏற்கனவே தமிழகத்தில் விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் 3 முறை உயர்த்தப்பட்ட மின்கட்டண அதிகரிப்பால் தொழில்துறை முடங்கியுள்ள நிலையில் விடியா திமுக அரசு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி ஃபார்முலா கார் பந்தயத்தை நடத்த ஸ்பான்சர்ஷிப் கேட்டு தொழில் நிறுவனங்களை தொந்தரவு செய்வதை கண்டித்திருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. சென்னையில் மழை வெள்ள பாதிப்புகளை சரி செய்யாமல் அரசின் பணம் 42 கோடி ரூபாய் செலவு செய்து கார் பந்தயம் நடத்துவது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஏற்கனவே சரமாரி கேள்விகளை எல்லாம் எழுப்பியிருந்தார். அதற்கு பயந்துதான் 2 ஆண்டுகளுக்கு சென்னையில் ஃபார்முலா கார் பந்தயத்தை நடத்தவே மாட்டோம் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதிப்பத்திரம் எழுதி தந்துவிட்டு தற்போது மீண்டும் தன் சுயரூபத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது திமுக. இருங்காட்டுக்கோட்டையில் சர்வதேச அளவிலான பந்தய தடம் இருக்கும் நிலையில் சென்னை மாநகருக்குள் இந்த கார் பந்தயத்தை நடத்துவது ஏன்? இந்த கார் பந்தயம் நடக்கும் இடத்தில்தான் அரசு பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனையெல்லாம் இருக்கிறது. அங்கு வரும் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் தானே? விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதியின் ஆர்வத்தில் தொடங்கிய எண்ணத்துக்கு முதல்வர் அனுமதி அளித்து கோடிக்கணக்கில் அரசு நிதியை ஒதுக்கியிருப்பது ஏன்? தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இந்த பந்தயத்தை நடத்தாத போது தனியார் அமைப்பு நடத்தும் பந்தயத்திற்கு ஏன் இவ்வளவு நிதி ஒதுக்கப்படுகிறது? விடியா அரசின் வெட்டி விளம்பரத்திற்காக சாலை அமைக்க தாருக்கு செலவழித்த பணத்தை வெள்ள பாதிப்பில் சிக்கி தவிக்கும் மக்களுக்கு பயன்படுத்தாமல் போனது ஏன்? யாரை திருப்திப்படுத்த கார் பந்தயத்தை நடத்தப் போகிறது திமுக? ஆக மொத்தத்தில் கார் பந்தயத்தால் தனது மதிப்பையே இழக்கப் போகிறது திமுக என்பது மட்டும் நிதர்சனமாக தெரிகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.